ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான். அதாவது ஸ்ரீ கணபதி சுவாமி நாடக சபா, கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், பெரம்பலூர் கிராமத்தை சார்ந்த எம் கணேசன் நாடக ஆசிரியர் மற்றும் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், சிறுவம்பார் கிராமத்தை சார்ந்த கலை முதுமணி ஜி ஜோதி நாடக ஆசிரியர் அவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் தெருக்கூத்து தாங்க. அமன குமண சக்கரவர்த்தி அண்ணன் தம்பி பாக பிரிவினை என்னும் சனி மகத்துவம், அப்படிப்பட்ட தெருக்கூத்தை நடித்துள்ளார்கள். அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியேன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நிகழை, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார். இந்த நாட்டை ஆண்டு வந்து என்ன பெருமை இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது? ஒரு குழந்தை இருந்தாதான் சொத்து சுகம். ஆமா, உன்னை பணம் வச்சிருந்தா அம்மான்னு சொல்லுமா? பேசாது. என்ன ஒரு 10 பவுன் 5 பவுன் வச்சிருந்தா அம்மான்னு சொல்லுமா? சொல்லாது. இதெல்லாம் அம்மான்னு சொல்லாது. ஒரு குழந்தை பிறந்து இந்த குழந்தையானது இருந்தாதான் அம்மா அப்பான்னு சொல்லும். ஆமா, அந்த உரிமைகள் கிடையாது. இப்படி இல்லாத பட்சத்திலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்து என் மதியாக மன்னவர் ஆண்டு கொண்டு வருகிறார். சரி, அவர் பக்கத்திலே நான் எழுந்து கொண்டு வருகிறேன். சரி, இப்படி இருக்கு என் மதியாக மன்னவர் எடுத்துட்டா எங்க தெரிஞ்சுக்க முடியும்? குழந்தை தானே இல்ல, நான் சொல்ற மாதிரி செய். சத்தம் பண்ணாங்க. குழந்தை இல்ல, யார என்ன சொல்றாங்க? அதுக்கு அது சொல்ல போறாங்க. கேணில போட்டு பாத்தியா? கேணில அம்மா கேன் போட்டு பாத்தியா? கேணில உன் மாவை கொண்டு போடு. அவ என்ன ஆவறன்னு பாப்போம். மாயவலு அங்கே போறா. அப்பா குழந்தை தானே இல்ல, ஒரு விளக்கம் இல்ல. குழந்தை இல்ல, நைட் 12 மணிக்கு வா. என் மோவர் தரகா தொப்பலாம் அப்படியே திமுரு குடிச்சு போட்டானா? ஆமா, 12 மணிக்கு வரணும். என் நாட்டுடைய மனக்குறை என்னுடைய மனக்குறை ஒன்னு தெரிவித்தா உன்னை கண்ண பூரிப்பா. உன் பூரிப்பு இந்த பூரியில கலக்க உன் மகிழ்ச்சி வந்தா சரிதான். வர வைக்கிறோம்டா. யார் உடஞ்சா 4000 பணத்தை குடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நான் இப்ப வண்டியை விட்டு போக மாட்டேன். அப்படி இருக்க என்னுடைய குறைபாடு ஒரு பந்திரித்து தெரிஞ்சா ஒரு ஆனந்த கிடைச்சிருக்கு. கூட்டுகளுக்கு திருப்பியா கூட்டு என் மரியாதைக்கு முன்னாடி சார். அந்த ரகத்தில்
மனமாகி சரை கொண்டு மகத்திட உத்தன நிலப்பெற்று
மகாராஜா எங்க நாடு என்ன தெரியுமா? சுந்தான தேசத்தை தகத்தோடு ராஜரிக பரிபாலம் செய்து கொண்டு வரக்கூடிய என் தந்தையார் என்று சொல்லக்கூடிய குணசீல மகாராஜனுக்கும் தாயாள் என்று சொல்லக்கூடிய குணாவதி அம்மனுக்கும் நீலாவதி அம்மனுக்கும் சேஷ புதல்வனாக நாங்கள் பிறந்தருடைய என் தந்தையார் என்று சொல்லக்கூடிய குணசீலன் நீதி நேர்மை தவறாமடிக்கு ஆறில் ஒரு கடமை வாங்கி அருட்சா செய்து கொண்டு வந்தார். அவருக்கு நாங்க பிள்ளையாக பிறந்து எங்கள் அண்ணார் என்று சொல்லக்கூடிய மூத்தவர் குமண சக்கரவர்த்தி. என்னுடைய பெயர் அமன சக்கரவர்த்தி. அப்படிதாங்க இருக்கும். போகட்டா மற்ற தெரிவிக்கிட்ட இப்படி நீதி நேர்மை தவறாமல் அடிக்கி நாங்கள் இரண்டு பேர்கள் குமண சக்கரவர்த்தி அமன சக்கரவர்த்தி வேறுபடுத்தி இந்த நாட்டிலே நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்து கொண்டு வருகின்றோம். அப்படி வராங்கின்ற போது எங்கள் அண்ணாராகிய குமண சக்கரவர்த்திக்கு மஞ்சளாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தார். பெண்ணை கல்யாணம் செய்தார். அப்படி கல்யாணம் செய்து 12 வருஷ காலமாக புத்திர சந்தானம் அல்ல. அதோடு மட்டுமல்ல, என் தந்தையானவர் எனக்கு திருமணம் செய்து வசந்தமாலை என்கிற பெண்ணை கல்யாணம் செய்தார். வசந்தமாலை? ஆமா. எங்களுக்கும் இன்னும் 12 வருஷமாக புத்திர சந்தானம் அல்ல. என்னமோ அதனால எங்களுக்கும் புத்திர சந்தானம் அல்ல, அவருக்கும் புத்திர சந்தானம் அல்ல. இந்த கோஜலாபுரி பட்டணத்தை நீதி நேர்வோடு பின்னால் வாரிசு இல்லாத இப்படி அரசாட்சியை கொண்டிருக்கிறோம். அதோட மட்டுமல்ல, எங்கள் அண்ணாராகிய குமண சக்கரவர்த்தி ஏரின சிமாதனம் இறங்காம்படிக்கு அரசாட்சி கொண்டு வருகிறார். எங்கள் அண்ணியாகிய மஞ்சளாவதியும் இருவரும் ஏரின சிமாதனபடிக்கு அரசாட்சியை கொண்டு வருகிறார். என் தேவியாளாகிய வசந்தமாலையும் யானுமாகத்தானவே தினந்தோறும் வழக்க பிரகாரம் சென்று அவர் எடுத்து வந்து அவருடைய பாதத்தில் பணியக்கூடிய பழக்கம். உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனுக்கு உண்மைதான். குடும்பம் நல்லா இருக்கும். தெரியும். இப்படி ஒருவருக்கு ஒரு எந்த விதமான பாகப்பாடு இல்லாமல் பிடித்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்படி இருக்க இந்த ஏதோ விஷயமாக தெரியவில்லை. என் தந்தையாராகிய குமண சக்கரவர்த்தி அமன சக்கரவர்த்தி அண்ணாராகிய குமணன் குமண சக்கரவர்த்தி என்ன அழைப்பித்திருக்கின்றார். அவரை நான் சந்திக்க வேண்டும். கண்டிப்பா.
அரசாங்கத்துல ஏன் வரமா? தந்து.